இது இது எப்படிங்கய்யா? இப்ப நம்ம இதை ஒரு இலக்கா வச்சு நம்ம இதை செயல்பட முடியுமா? உதாரணமா இப்ப நான் ஜீவாரண்யம் பண்ணணும், நான் ஆமா. வந்து தெரிஞ்சுக்கணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம், இப்படி வச்சு பண்ணலாமா? இல்ல இது வந்து இயற்கையாவே இது நடக்கும்னா நம்ம இது அது ரொம்ப பெருசா நம்மளால மாத்த முடியாது, அந்த மாதிரி கண்டென்ட்டா? இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உண்மையிலே பாத்தீங்கன்னா, இப்ப ஜீவகாருண்யம் பண்றோம் இல்லையா? இப்ப எல்லாரும் ஜீவகாருண்யம்னா ஏன்னா நீங்க கூட சொல்றீங்களா இடையில இடையில இயற்கையாவே பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதுல ஒரு விஷயம் இருக்குது. இயற்கையா தான் பண்ணுது, அது எந்த மாற்றம் இல்ல. ஆனா இங்க இயற்கையா ஒண்ணு பண்ணோம், ஒருத்தருக்கு பண்ணோம், இன்னொருத்தர் அதை பார்த்து செய்வாங்கல்ல. ஒருத்தரை பார்த்து நம்மளும் அது மாதிரி இருந்தா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் தானே. இப்ப அதை அவங்க செய்வாங்கல்ல, அதுவும் அது இயற்கை தான். இதுல என்ன ஒண்ணு நான் தான் சொன்னேன், இயற்கை இதுல சேர்க்கக்கூடாது, இறைநத்துவம் சேர்க்கக்கூடாதுல்ல. நீங்க அப்படி சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க அது குழப்பத்தை உண்டு பண்ண தடுத்துனால அது தெளிவான கமெண்ட் உள்ள போகணும். எல்லாமே இறைவன் தானே பண்றான் அப்படின்னா அப்ப சரிதான்ன்ற மாதிரி எண்ணத்து வந்துடும். இங்க சரிதான் தப்புன்னு நீங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா இங்க வலிக்குது, உனக்கு துன்பம் இருக்குது இல்லையா, அப்ப நீ அதுக்கு என்ன வார்த்தை சொல்ற? அப்போ உன்னை பொறுத்தவரை வலி துன்பம் இருக்குது. இப்ப அது சரி நீ அக்செப்ட் பண்ற அளவுக்கு உன் தகுதி தான் எடுத்துக்கோ. அதை அக்செப்ட் பண்றதுக்கு தான் நீ முதல்ல அதை செயலை செய்யணுன்றது. இப்ப அந்த வலிய அது வலி இல்லைன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். எனக்கு வந்து அது ஒரு நல்ல பாதைக்கு போகக்கூடிய ஒரு சூழலா இருக்குதுன்னு உனக்கு கண்டுபிடிக்கணும் நீ முதல்ல. அப்ப அதுக்கு நீ இந்த மாதிரி செயலை செஞ்சா அந்த அனுபவத்தை பெற முடியும். இல்ல நீ பெறவே முடியாதுல்ல. எனக்கு வலி துன்பம் தெரியும். அப்ப அது தெரியறதுக்கோசம் இந்த செயலை செய்றீங்க. நீ இப்ப செய்யும் போது அந்த அனுபவம் வருது. முதல் அனுபவம் அதான். நீங்க அது முதல்ல இது எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சீங்கன்னா இந்த செயலை செய்யும் போது அந்த அனுபவத்தை நீங்க பெற முடியும். இல்லைன்னா பெற முடியாது. நான் தான் சொன்னேன், இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணன் சொன்னேன்ல, நீ இறைவனை விட்டுட்டு இறைவன் கிட்ட போகாதீங்க. இந்த பூமியோட கண்ணனுக்கு நீங்க உங்க வாழ்க்கைய எப்படி வாழலான்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இங்க மனசு ஒண்ணு சொல்லும், உங்களோட அறிவு ஒண்ணு சொல்லும், புரியுதுங்களா? அது இல்லாம இயற்கையா இங்க மனிதன் வாழ்ற ஒண்ணு சொல்லுவான். இந்த 3 கண்டென்ட் இருக்குது. இந்த 3ல எது சரி தப்புன்றது நீங்க டிசைட் பண்ணி தான் இங்க வாழ்றோம் நம்ம எல்லாரும். உண்மைதானே? டிசைட் பண்ணி தான் மனசு ஒண்ணு, வெளியில ஒருத்தன் சொல்றது அறிவு, இன்னொன்னு என்ன சொன்னீங்க? அறிவு. அந்த 3 விஷயம் தான் நம்மளோட கண்டென்ட். இப்ப இந்த 3 விஷயத்துல எது சரி எது தப்புன்னு உங்களால டிசைட் பண்ண முடியும். ஆனா இதுல உனக்கு எது சந்தோஷமா இருக்குதோ அதான் நம்ம செய்வோம். இந்த தப்பு ரைட்ல ரெண்டாவது செய்ய மாட்டோம். நம்ம சந்தோஷம் எது நம்மளுக்கு அதுதான் நம்ம செய்வோம். இங்கதான் நம்மளோட மைனஸ் வருது. இங்கதான் நம்மளுக்கு வந்து அறிவு தெளிவு இல்லைன்றது அந்த இடத்துல நம்ம வெளிப்படுது. குடிக்கிறது இன்னொன்னு வந்து நம்ம எளிதானது ஏதோ சந்தோஷம் அதுக்கு சந்தோஷம் தர்றது வந்து எவ்வளவு கடினமா தான் அதை செய்வோம். எளிது கிடையாது சந்தோஷம் தர்றது, கடினம் தான் அது. ஆனா அதை செய்வோம். புரியுதுங்களா? எளிதெல்லாம் கிடையாது. எளிதில் சந்தோஷம் எதுலயுமே வராது. புரியுதுங்களா? எளிதில சந்தோஷமே ஒண்ணுதல கூட கிடையாது. எளிதில சந்தோஷம் ஒண்ணு இருக்குது, அது கருணையில இருக்குது. அது எளிது, அது மிக சிறப்பானது. ஆனா அதுல சந்தோஷம் இருக்குது. ஆனா அதுக்கிட்ட நீ போக முடியாது. ஏன்னா அதுக்கு சந்தோஷத்தை உன்னால உணர்ந்து ருசிச்சு பார்த்த அளவுக்கு சொன்ன நபரும் இல்ல, அதை ருசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இயற்கையா உங்களுக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல. இவ்வளவு தன்மை இருக்குது உங்களுக்கு யாரும் புரிய வைக்கவும் இல்ல. அதனால நம்ம அதுக்கிட்ட போறது கஷ்டம். எப்படி ஒரு காமத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தையோ, நீங்க ஒரு குடிக்கு ஒரு போதைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தையோ, உங்க சந்தோஷத்துக்கு நீங்க விளையாட்டுக்கு அதுக்கெல்லாம் கொடுக்குற முக்கியத்துவத்தை இதுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணியிருந்தோம்னா நம்மளால இதுதான் பண்ணுவான், மாத்தி பண்ண மாட்டோம். இங்கதான் பழக்கத்தை மாத்திட்டோம் நம்ம எல்லாத்தையும். ஏன்னா இதுல சந்தோஷம் இல்லைன்னு இல்லை, ஜீவகாந்தம் பெரிய சந்தோஷம் இருக்குது, பெரிய மகிழ்ச்சி இருக்குது. ஆனா அதை செஞ்சு அதுல அனுபவப்பட்டு அதை சொல்லி கொடுத்து போன அளவுக்கு இங்க யாரும் ஆள் இல்லை. அதனால அது ஒரு பெரிய கண்டென்ட் இதுக்குள்ள வரவே இல்லை. இங்க விஷயமா தான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு படம் பார்த்து ஒரு கிரிக்கெட் விளையாண்டு ஒரு இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி பண்ற சந்தோஷம் அதே மாதிரி ஜீவகாருண்யத்தையும் நம்ம அது மாதிரி பண்ணி எடுத்துக்க முடியுங்கிறீங்க. கட்டாயம் பேசிக் உண்மை அதான். நீங்க அதுதான் சொல்றேன், அதுதான் மறைக்கப்பட்டிருக்கு. ஆதியில ஒருத்தன் போட்ட பூட்டை எவனும் திறக்க முடியல, அந்த பூட்டு இதுதான் இருக்கலாம். கருணைய வெளிக்காட்டக்கூடிய சூழலை மறைச்சு இவனுக்கு எது சந்தோஷமோ அதை நோக்கிய பயணத்துக்குள்ள போற சூழல் தான் இவங்கிட்ட வந்துச்சு ஆல்ரெடி. இதுவும் எல்லாரும் சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் அதையும் வேற கற்பிக்கிறாங்க எல்லாரும் இங்க. சொந்த புரியுதுங்களா? இப்ப எடுத்துங்க, இப்ப கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்ற உடனே அந்த குழந்தை என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குறாங்க? சொன்னது உண்மைதானே? படத்துக்கு போலாம், இந்த மாதிரி உணவு சாப்பிடலாம், இந்த மாதிரி நீ உடை அணியலாம், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போலாம், ஒரு பார்க்குக்கு போலாம், ஒரு பீச்சுக்கு போலாம், சொல்லுங்களா? இதுதானே அவங்க சந்தோஷம் நினைச்சுக்கிறாங்க. அதான் அவங்க கற்பிக்கிறாங்க. அதுதான் அதுவும் சரின்னு செய்யுது. இப்ப நீ அந்த நீ சொல்ற இடத்துல போற இடத்துல எல்லாம் உனக்கு வந்து தீய பழக்கணும், போதை அடிக்ட் சூழலோ தேவையில்லாத சவகாசம் வர்றதுக்கு எல்லாமே வாய்ப்பு தானே. நீ போற இடம் எல்லாமே நீ அங்கதான் கூட்டு போற, அதான் பார்க்கணும் நீ சொல்ற. அதனால இதுவும் அது கூட சேர்ந்து இதுவும் உங்க கூட டைப் பண்ணுது. இதுவே நீ கருணை தான் சிறப்பு, கருணை நல்லா இருக்கும், பிறரோட அன்பா இருங்க, பிறருக்கு என்ன உதவி பண்ணு, நீ உணவு கொடு, ஒரு ஜீவராசியை போய் அன்பா பாரு, ஜீவராசிக்கு உணவு கொடுன்னு அப்படின்னு சொல்லி நான் கூட்டு போனேன்னா
அதுல சந்தோஷமும் கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல எந்த ஒரு தீய பழக்கத்துக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா உனக்கு நல்ல தன்மை, நல்ல தகுதி மட்டும் ஏற்பட்டிருக்கும், ஒரு சிறந்த அறிவு இருக்கும். இந்த இடத்துல நடக்கிற நிகழ்வு எல்லாம் என்னன்னு உங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியும். சொந்த புரியுதுங்களா? இறப்பு என்ன, பிறப்பு என்ன, நடக்கிற துன்பங்கள் என்ன, வலினா என்ன, இது எதுக்கு இந்த நிகழ்வு நடக்குது, நம்ம ஏன் ஜீவராசியா இருக்குதுங்க, மனிதன் ஏன் இப்படி இருக்கிறான், இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்கறதுக்கு சூழல் உங்களுக்கு உருவாயிருக்கும். ஆனா நீங்க அதை சொல்லி இப்ப இந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும். இந்த பதில் ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கும். நீ படுத்த உடனே உனக்கு நல்லா தூக்கம் வரும், ஒரு ரொம்ப நிம்மதி இருக்கும். எதையும் நீ பெருசா அழுத்திக்க மாட்ட, எல்லாத்தையும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா செய்வேன், எல்லாத்தையும் வர சந்தோஷமா வர செய்வேன். இது எல்லாமே உனக்கு வந்து இயற்கை இறைவனால் வழங்கப்பட்டிருக்கு. இந்த அந்த செயல் எந்த செயலோட ஒரு ஒத்து போய் நல்லா உண்மையா அது மேல சந்தோஷமா அந்த செயலை செய்வேன். அப்ப சந்தோஷம் இருக்கும். நீ எந்த செயல் செய்ய சந்தோஷம் இருக்குது அதுல. ஆனா அந்த செயலை செய்யும் போது அந்த விருப்பு இல்ல விருப்பம் இல்லாத செய்யறதுனால தான் நமக்கு வெறுப்பு வருது அது மேல. அதனாலயே அந்த செயலை வந்து கடுப்பு வருது. ஆனா அந்த செயலை செஞ்சாலும் நீ கட்டாயம். ஏன்னா நீ அந்த செஞ்சாலும் காசு கிடைக்கணும், இல்லைன்னா காசு கிடைக்கும், குடும்பத்தை நகர்த்த முடியாது. அப்ப அந்த செயலை செய்யறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா செஞ்சாகணும்னு சூழல் ஆயிடுச்சு. ஆனா நீ அதை நல்லா அன்பா அந்த சந்தை செஞ்சனா காசு வரும், உனக்கு டைமும் நல்லா போகும், சந்தோஷமாவும் இருக்கும். நீ 10 ரிலாக்ஸா தூக்கம் வரும், எல்லாம் நடக்கும். ஏன்னா நம்ம கிட்ட அன்பு கருணை இல்லை. அதனால நம்ம ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. நான் ஏன் போகணும், நான் ஏன் செய்யணும்ன்ற எண்ணம் இருக்குது. ஆனா நீ இதே ஜீவகாரணியம் பண்ணி பழக்கம் பண்ணியிருந்தனா இங்க நடக்கிறீங்களா நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். அதை கட்டாயம் கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதை கண்டுபிடிச்சு அதுல அந்த அறிவை எடுத்து நீ எப்படி எப்படிலாம் ஒரு வேலை செய்ய எல்லாத்தையும் இப்ப நான் செய்யற வேலையை சந்தோஷம் இருக்குது எனக்கு, நான் சந்தோஷமா செய்வேன். இதே முதல்ல நான் செய்யல, ஜீவகாரணத்துக்கு வராது சந்தோஷமா அந்த வேலையை செய்யல, வெறுப்பா போவேன், டக்கு செய்யணும், சீக்கிரம் செய்யணும், முடியும் அப்படிதான் செய்வேன். இப்ப அதே வேலையை நான் ரொம்ப ஸ்லோவா செய்யறேன், பொறுமையா செய்யறேன், அதே போல வேலையும் நடக்குது, ரிலாக்ஸாவும் இருக்குது, சந்தோஷமா இருக்குது, எல்லாமே இருக்குது அதுல. அப்போ அன்னைக்கு நான் செஞ்ச விதம் தப்பு. ஏன்னா எனக்கு வந்தா வேலை செய்யணும், சீக்கிரம் செய்யணும், டக்கு டக்குன்னு முடிக்கணும், திருப்பா இருக்குது என்ன இப்படி அப்படின்னு இருக்கும். இப்ப அதே போலதான் இப்போ இருக்கிற அதே போல வேலை செய்யறேன். ஆனா ரிலாக்ஸா இருக்க முடியுது, ஈஸியா செய்ய முடியுது அந்த வேலையை. எனக்கு சந்தோஷப்பட்டு செய்யணும், இன்னும் விருப்பமா செய்வேன் நான். எனக்கு அந்த என்னோட தன்மை அதிகமானதுனால இப்ப வேலைக்கு போக கூடாதுன்னு தோணுதே தவிர்த்து, ஆனா அந்த வேலையை நான் விருப்பப்பட்டு செய்யணும் ஆசைப்பட்டு நான் ரொம்ப சந்தோஷமா அந்த வேலை செய்ய முடியும். என்னால நான் அதையும் நோட்டீஸ் பண்ணி பார்த்து செஞ்சு தன்னை மறந்து அந்த வேலையை செய்யணும். ஏன்னா சந்தோஷமா செய்யணும், வேலை வந்துச்சு இதுதான் என்னோட இப்ப எனக்கு இயற்கை குத்து அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இதெல்லாம் ரிலீஸ் பண்றேன். இதே போல எல்லாரும் பண்ண முடியுமே. அப்போ நீ வேலை சந்தோஷம் இருக்குது, உங்க குடும்பத்திலே சந்தோஷம் இருக்குது, தூங்கும் போது சந்தோஷம் இருக்கும், எல்லாத்திலயும் சந்தோஷம் கிடைக்கும்ல. கருணை இருந்தா, அந்த அன்பு வந்திருந்தா, அந்த தயவு உங்ககிட்ட இருந்தா கட்டாயம் அது கிடைக்கும். இதான் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிக்கலாம். அது இயற்கை, அது ஏதோ சொல்லல, அது இயற்கை மறைச்சு வச்சிருக்கு. அதை வெளிக்காட்டுறதுக்கு வந்ததான் நல்லது. அதான் கருணையை செய்யுங்க, இரக்கமா இருங்க, அந்த வார்த்தைக்கு சொல்றாங்க. எல்லாரும் தானே சொல்லிருக்காங்க. இதை அவர் கொஞ்சம் டீப்பா எடுத்து இதே யோகமாவும் இதே தவமாவும் தியானமாவும் அவர் கொடுக்குறாரு. இந்த நீங்க கட்டாயம் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க அந்த சொல்ல ஜீவகாரணியத்தை நம்ம சொல்றோம், இந்த கைக்கு கொடுத்து இந்த கைக்கு தெரியாம கொடுக்கணும், திருத்தி பலன் பார்க்காம ஹெல்ப் பண்ணணும் அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாமே எதுக்குன்னா இதை மறைக்கிறதுக்கு செஞ்ச வேலை தான். இந்த செயல் வெளியே வரக்கூடாதுன்னு செஞ்ச வேலை தான் தவிர்த்து இது வெளியே வந்துட்டா நிறைய மாற்றம் வரும்ன்றது அது இயற்கைக்கும் தெரியும், நம்மள ரூல் பண்றவங்களுக்கும் தெரியும். அந்த ஒரு காரணத்தால இது ஏதோ ஒண்ணு பண்ணா அத்தவங்க தெரியாத பண்ணணும், இந்த கைக்கு பண்ணா இந்த கைக்கு தெரியக்கூடாது பண்ணணும். ஆனா இவங்க மற்றதெல்லாம் மட்டும் வெளியே தெரியலாம், இந்த நல்ல செயல் மட்டும் வெளியே தெரியக்கூடாது. இது எப்படி இருக்குது பாருங்க. வெளியே தெரிஞ்சாதான் இன்னொருத்தர் செய்வான்றதா முறை, ஆனா செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அவனுக்கு பலன் கிடைக்காதான். இப்படி வேற சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ண நம்ம பயந்து அதை கூட 4 பேர் தெரியாத பண்ணுங்க அப்படி இப்படி சொல்லி பண்றான். திடீர்னு பார்த்தா நல்லா பண்ணுவோம், யாரோ சொல்லுவாங்க பார்த்தா தெரியவே இல்லையப்பா, இல்லப்பா யாருக்குமே தெரியாத பொண்ணு வருப்பா, இப்ப எப்படி ஆகி போச்சு, தெரிஞ்சிருந்தா இன்னொருத்தன் பண்ணிருப்பான், அதையும் கெடுத்துட்டானுங்க. எப்படி இது நல்ல விஷயத்த வெளியே தெரியக்கூடாதா, மத்த எல்லா நாசமா போற விஷயம் வெளியே தெரியலாமா, அதை பார்த்தாலும் சரி எல்லாமே. இப்போ எவ்வளவு கெட்ட விஷயம் வெளியே தெரிஞ்சா செய்யறான் இப்போ ஈஸியா, அதே போல இந்த நல்ல விஷயம் வெளியே அவனும் செய்யலாம்ல. இப்ப அதான் இப்போ ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வெளியே போட்டுட்டான் டக்குன்னு. அதை பார்த்து நிறைய பேர் செய்யறதுக்கு காரணம் என்ன, இதுதானே காரணம். அதுலயும் ஒரு ஆசை இருக்குது, அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்குது, பாத்துட்டான். ஏன் நம்ம செஞ்சா என்ன, நம்மள அதே போல யாருன்னா பாராட்ட மாட்டாங்களா, நம்மள யாருன்னா நல்லா சொல்ல மாட்டாங்களா, அந்த இடத்துல இப்ப எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுட்டான். ஆனா ஜீவகாரணத்தை எப்படியோ நீ போய் செய்யணும், நீ இது மாதிரி கிடைக்கணும்னு நினைச்சியோ செய்ய பரவாயில்ல, பார்த்த நல்ல 4 பேர் மதிக்கணும்னு நினைச்சும் செய்ய தப்பு இல்லை. ஆனா நீ செஞ்சினே போனா ஆட்டோமேட்டிக்கா அந்த தன்மை ஒரு நாள் அதுவா நீ மாறும் போது உனக்கு புரிஞ்சிடும், உன் அறிவு கட்டிடும், எல்லாமே நமக்கான செயலும் உனக்கு அறிவு சொல்லி கொடுத்துரும். ஆனா எப்படியா ஏதோ ஒரு தந்தத்திலாவது உள்ள நிக்கணும். சொல்லல எந்த தந்தத்திலாவது உங்க புருவ பூட்டை திறந்து கொள்ளுங்க, உங்க புருவ மத்தியத்துல கவனமா இருக்குன்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு அர்த்தமே இதுதான். இவ்வித தந்ததான் ஜீவகாரணம். நீ எனக்கு தெரியா, சும்மா யாரும் கூட போனா ஃப்ரெண்டு கூட போனா போவியான் போயிடு, சும்மா நான் கூட போய் சேர்ந்து நீ போய் பிஸ்கட் போடு, எதனா செய்ய, ஒரு பறவைல தானியம் போடு,
யாரா இல்லாத உணவு கொடு, அதெல்லாம் செஞ்சுனே இரு. ஒரு நாள் பார்த்தா அவன் இருக்க மாட்டான், நீயே அது மூலியமா செய்யற சூழல் உருவாகும். ஏன்னா அது வரைக்கும் நீ அந்த கூட நிக்கணும், அதுக்கு ஒரு துணை தேவை உனக்கு. அந்த மாதிரிதான் இப்ப செய்யறத சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க நம்மளும் செஞ்சிருக்கலாம், சொல்லாத போனாலும் நமக்கு அது சிரமமா போயிடுச்சு. இப்ப இதே மாதிரி எப்படியாவது எவ்விதத்தான் தான் ஜீவகாரத்தை நிக்கணும். ஐயா நல்லது நடக்குமாமே செய், ஆமா நடக்கும், கட்டாயம் செய், புண்ணியம் கிடைக்குமா செய், என் பாவம் போயிடுமா கட்டாயம் செய், கர்மம் நீங்கமா ரைட்டு போய் செய், இப்படி எப்படியாவது ரிசர்வ் போய் செய். ரெண்டாவது பார்த்தா இவங்களுக்கு தான் செய்யணும், அவங்களுக்கு கண்ணுக்குள்ளயும் போவாதீங்க, செய்யணும். அதுதான் கண்ணுட்டு உனக்கு அந்த நேரத்துல ஆமா அந்த சூழல்ல என்ன இருக்குது, யாரு இருக்கிறாங்க அதை பத்தி திடீர்னு கை நீட்டுறானா, அவன் குடிகாரனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும், இருக்குதா குடுத்துடு, அங்க குடுக்கணுமா நீ யோசனை பண்ணாது, அதுவும் தடைதான். நான் அதனாலதான் சொல்லுவேன், நீ எதுக்கு யாரு எதை பத்தி யோசனை பண்ணாத, அவன் வந்து உனக்கு கேட்டானா இருக்குதா குடுக்கணும்னு சொன்னா குத்துரு. அவனை பத்தி சிந்திக்கிறது, அவன் யோசனை பண்றது பண்ணா நிஜவகாரம் நின்றுடும். ஏன்னா நம்மளுக்கு ஒரே செயல் குடுக்கணும், இது நம்ம குணம். ஏன்னா நீ கொடுக்கும் போது உனக்கு ஒண்ணு திருப்பி கொடுக்கும், இவ்வளவுதான் பேசிக். நீ அப்படி குடுக்குற அப்படின்னா நீ அந்த தரத்தை தகுதி பார்க்காம கொடுக்கும் போது மட்டும் தான் உங்கள்கிட்ட இன்னும் பெரிய மாற்றம் வந்து சேரும். இதெல்லாம் நீ யோசனை பண்ணுவோம்னா அதே போல அது கொடுக்குறது அதுவும் அதே போல யோசனை பண்ணும், இவனுக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்க கூடாது சொன்னது புரியுதுங்களா. அதனாலதான் சொன்ன, நீ யாரு கொடுக்கணும்னு தோந்தா குடு, அது எந்த யோசனையும் பண்ணாதீங்க. அது ஒரு காலகட்டத்துக்கு மேல நீ மாற்ற அஞ்சு நீ வெளியே செய்யும் போது நீ அப்போ மாத்தி மாத்தி குடு, அந்த செயல் ஃபுல்லாமே போயிடுவேன், எங்க கொடுத்தாலும் தெரியும், அப்ப நீங்க கரெக்ட் பண்ணிக்கோ. ஆரம்பத்துல கரெக்ட் பண்றேன், இப்படி கொடுப்பேன் அப்படி கொடுப்பேன்ற யோசனைக்குள்ள தயவுசெய்து யாரும் போவாதீங்க. போனீங்கன்னா உன்னால கொடுக்கறத நிறுத்துற மாதிரி இருக்கும், கொடுக்க முடியாது போயிடும். ஏன்னா எவ்வித தந்தத்துல ஜீவகாரணியம் பண்ணணும், நம்ம இங்க பிறருக்கு நம்ம உதவி பண்ணணும். ஏன்னா நம்ம பண்றது எதுவுமே பிறருக்கு இல்ல, நமக்கானது அது ஒண்ணுதான். இப்ப இந்த செயலை செஞ்சா என்ன நடக்கும்னா, நான் சொன்னல இந்த இறைவன்றதை ஓர வச்சிருங்க, இந்த பூமியோட கண்டென்ட் நீ முதல்ல பிறருக்கு கொடுக்கற செயலை செய்யணும். அந்த செயலை செய்ய செய்ய உங்கள்கிட்ட ஒரு அறிவு வரும் கட்டாயம். ஏன்னா அந்த செஞ்ச அறிவை பெற்றதான் சொல்றேன். அந்த அறிவு வரும்போது அந்த அறிவின் வெளிப்பாடு சொல்லும், இங்க எது தப்பு எது ரைட்டுன்னு ஒரு கண்டென்ட் வச்சுக்கோங்களேன். இங்க மட்டும் இது எல்லா ஒரே ஒண்ணுதான். இன்பம் துன்பம் தப்பு ரைட்டு இரவு பகல், இந்த மூணே கண்டென்ட் தான் இந்த வாழ்க்கையோட முழுசுக்குமே. ஆனா இதுல இது சரி இது சரியில்லை, அதான் நம்மளோட கண்டென்ட். ஆனா நீ ஜீவகாரத்தை உன்னதமா பண்ணியே போன ரொம்ப ஊன்றி போயினே இருந்தனா அப்ப சொல்லிக் கொடுக்கும், ரெண்டுமே சரியா இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கும். இதுல கண்டுபிடிக்க வேண்டியது ஒரே விஷயம் தான். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில நடக்கிற நிகழ்வுல சரியா இருக்குது அப்படின்னு நீ கண்டுபிடிப்ப அப்படின்னா நீ இந்த பூமியோட ஒரு கண்டென்ட் தாண்டிடலாம். நீ ஃபர்ஸ்ட் நீ ஆன்மா அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ள நீ என்ட்ரி போட்டுருவ, நடுநிலையா போய் நின்றுவ. அந்த நடுநிலையா நீ நிக்கும் போது மட்டும்தான் உனக்கு அந்த தெளிவான புரிதல் கிடைக்கும். அதுக்கோசமே நம்ம ஜீவகாரணியம் எல்லாருமே பண்ணணும். இதுக்கோசம் தான் பண்ணணும், அதுக்கோசம் தான் பண்றோம். ஏன்னா ஜீவகாரணியன்றது ஒரே விஷயம் புரிஞ்சுங்க, இது யோகம். இது நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு செப்பரேட்டான பொருள், இது செய்யும்போது நினைச்சு செய்யலாமா, இப்படி நினைச்சு நடக்காதா, அப்படி எல்லாம் கிடையாது. என்ன ஒண்ணு நினைச்சு செய், அது நடக்கும். அந்த செயலை செய்யணும், அதுதான் அதோட வீரியமே. ஏன்னா எந்த செயலுமே நீ ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு கணக்குல தான் ஆரம்பிச்சாகணும். தெரியாதவங்க சொல்றேன், அது தப்பு கிடையாது. இவங்களை பார்த்து செய்யலாம் அவங்கள பார்த்து ஏதோ ஒண்ணு, ஆனா ஜீவகாரணம் செஞ்சுனே போ. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அறிவு முழுமையான தன்மை உண்டு, அது கொடுத்துரும். ஆனா அதுல நிக்கணும். ஆனா அதுல நிக்கும் போது அந்த அறிவை பெறும் போது மட்டும்தான் தெரியும் இங்க எல்லாமே சரியா நடக்குதுன்ற ஒரு அறிவு வரும். அது வந்த உடனே இந்த பூமிக்கு உனக்குள்ள ஒரு கண்டென்ட் தெரிஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ யாரு அப்படின்ற ஒரு அறிவு அதை சொல்லிக் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர அறிவு தான் வேற லெவல்ல இருக்கும். ஆனா அதுக்கு ஆரம்பம் முதல்ல ஜீவகாரணியம் தான். ஏன்னா இந்த இறைத்தன்மைன்றது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் மாயன்ற கணக்குலதான் இது அதிகமா வேலை செய்யும். இறைவனோட ஆற்றல் இதுல குறைவாதான் இருக்கும். ஏன்னா இது அது எல்லாமே அதோட தன்மை தான். ஆனா இறைவனோட ஆற்றல் வந்து பூமியை பொறுத்த வரைக்கும் கம்மியா தான் இருக்கும், மாயோட ஆற்றல் தான் அதிகமா வேலை செய்யும். ஆனா இங்க இறைவனோட ஆற்றல் கருணை ஒண்ணு செய்யும் போது மட்டும்தான் இந்த மாயன்ற ஒரு தன்மை விட்டு நீ வெளியே போக முடியும். ஏன்னா மாயன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் சொன்ன நல்லது கெட்டது இது ரெண்டுமே மாயதான். இது ரெண்டுமே சரியா இருக்குன்னு சொல்ற பாரு, அதுதான் இறைவனோட பாட்டு. அதை நீ சொல்லணும் அப்படின்னா நீ ஜீவகாரணியம் ஒண்ணு செய்யும் போது மட்டும்தான் உன்னால அதை கன்வே பண்ண முடியும், இல்ல அதுல கன்வே பண்ண முடியாது. அப்படி நீ கன்வே பண்ணிட்ட அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு இந்த பூமிக்கு உனக்குள்ள ஒரு பந்தத்தை விட்டு பிரிச்சிடலாம். நீ மனிதன் தான் அப்படின்ற ஒண்ணு இந்த இப்ப இந்த கருணைன்னு சொல்லி இப்போ இந்த நல்லது கெட்டது ரெண்டு, அதாவது சரி தவறோ நல்லது கெட்டதோ இன்பது துன்பமோ, இது ரெண்டுல வந்து இப்ப ரெண்டுலயுமே சரி அப்படிங்கிற நன்மை அப்படிங்கிறது வந்து இருக்கும்போது இப்ப கருணை வந்து சிலது இந்த வலி துன்பம் அந்த மாதிரி ஒரு கருமையான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது இல்ல, அது எப்படி அது வந்து கருணையா இருக்கு? எது ஏற்பட்டதுன்றீங்க புரியல எனக்கு. இப்போ இன்ப துன்பம் இது வலி நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன் ஒரே விஷயம். வழி எனக்கு வலிக்குது ரொம்ப, அது எப்படி குடுக்கலாம்னு கேக்குறீங்க இல்லையா? இது யாரு கொடுப்பா? நீங்க சொல்ற இறைவன் கொடுக்கலான்றீங்க.
ஆமா, இதுக்குள்ள எப்படி அது கருணை இருக்கு அப்படின்னு, எப்படி அது இதுவும் சரிதான்னு எப்படி அது செயல்படுதுன்னு கேக்குறேன். இல்லையா, இப்போ இப்ப கருணைன்றது என்னன்னா, இப்ப நீங்க செயல்படுது இல்ல, இங்க நம்ம எல்லாரும் மாற்றத்துக்கு வந்துருக்கிறோம். முதல் விஷயம் நம்ம மாற்றத்துக்கு வந்துக்கிறோம். அந்த மாற்றம்ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அறிவுக்கும் ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னா, நம்மளை பத்தி சுகமா உன்னை கொடுத்து கூட்டு போனா நல்லா இருக்கும் இல்லைன்றது எல்லாரோட எண்ணமும். உண்மைதானே? சுகமாவே நல்லாவே வச்சு எனக்கு சரியாவே கூட்டு போனா நான் சரியா நான் போய் இதே நான் சேர்ந்துருவேன். எனக்கு அந்த மாதிரி கொடுக்க கூடாதா, ஏன் நீங்க இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படிதான் கேக்குறீங்க. மேஜர் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் இதுதான். நாங்க மனுஷனா இருக்கோம், நீங்க தான் படிச்சீங்க, இறைவன் தான் படைச்சான்றீங்க. அப்படி படைச்சுட்டு எதுக்கு எங்களுக்கு இவ்வளவு துன்பத்தையும் இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்து எங்களை லாஸ்ட்ல இறைவனை அடையறதுக்கு எங்களுக்கு ஏன் அந்த வழியை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க அந்த இறைத்தன்மையை காட்டணும் அப்படின்னு இறைவன் நீங்க கேள்வி கேக்குறீங்க. உண்மை தானே? அப்படிதான் இந்த கேள்விதான் பதில் தெரியணும். அப்படித்தானே? ஆமா, இந்த கேள்விதான் பதில் வேணும். இப்ப என்ன விஷயம்னா, நீங்க சொல்ற இறைவன் அப்படின்னு சொல்றது தனிச்சு ஒரு பொருளா இல்ல. சரியா? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, இறைவன் படைச்சான் என்ன, இப்ப சொல்றது புரியுங்களா, அவன் தான் என்ன எல்லாம் பண்றான், அப்ப அவன் கரெக்டா பண்ணக்கூடாதா, அவன் ஏன் அப்படி தப்பா பண்ணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம கலப்புறோம் இல்லையா? அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? சரியா? ஓகே தானே? இது நான் ஒரு விஷயம் சொல்லிருக்கேன், விளையாட்டுன்னு நான் சொன்னேன், அது உங்களுக்கும் தெரியும். நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் சொல்லிருக்கேன், விளையாட்டுன்னு நான் சொல்லிருக்கேன். இப்போ விளையாட்டுக்குள்ள எப்படி தப்பு ரைட்டு வரும்னு எனக்கு தெரியல. ஒரு விளையாட்டுன்னு சொல்லிருக்கிறேன், இது மாயன்னு சொல்லிருக்கிறோம், இது படம்னு சொல்லிக்கிறோம், இது கனவுன்னு சொல்லிக்கிறோம். இதுல எந்த கித்திகளா வைக்கலான்றதான உண்மை. இதுல நான் உண்மை சரியா வைக்கணும், நான் ஏன் சரியா வைக்கணும் எனக்கு புரியவே இல்லை. சொல்லுது புரியுதுங்களா? நீ இன்னும் உண்மையா நீ இறைவன்றதை நீ உணரல, இது வெறும் மாயிலே ஒரு பொய்யிலும் கனவுல இருக்குது. இதையே என்னை நீ சரியா படுத்த வேண்டியதானே, ஏன் சரியா படுத்தல அப்படின்னு நீ கேக்குற. இதை சரியாப்படுத்தலன்னு கேக்குறது யாரு கேக்குறான்னா, இப்ப யாரு இறைவன் நீ சூஸ் பண்றியோ அவனே இதை வடிவமைச்சு அவனே இது உள்ள இருந்து அவனே கேள்வி கேக்குறான். இப்ப அதான் நீ எனக்கு கேள்வி கேக்குற, நான் இப்ப அதுக்குதான் பதில் சொல்லுவேன். சொல்லு புரியுதா? இங்க தான் நடக்குது. இங்க நீங்க நம்ம இறைவன் எங்கயோ இருக்கிறான். அப்ப கரெக்டுங்க. அப்ப இப்படி சொல்லும் போது எனக்கு புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது பொய் மாயை அப்படின்னு காமா அப்படிங்கிறப்ப அது இன்னும் துன்பம் நிறைய கொடுத்தாதான் அது இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமா புரிய வைக்கணும். ஆமா, அப்படிங்கிற அப்படி கூட. ஆமா, அது ஒரு கண்டென்ட். இப்ப இது இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். இப்ப இது இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். இப்ப சும்மா மாய பொய் இதை சொல்லிட்டேன், இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இதை நீங்க எங்க இப்ப கன்வே பண்ணி பாக்கலாம்? அப்படி சும்மா நீங்க அப்படியே நீங்க இப்ப சினிமாத்துறைக்கு போனீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் என்னால அப்படின்னு அக்செப்ட் பண்ண முடியல. நம்ம இந்த சொல்றத கூட சும்மா சொல்றேன் நானு. இப்ப நான் சொன்ன மாதிரி அக்செப்ட் பண்றது ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணல, இவங்க தெரிஞ்ச நீங்க அக்செப்ட் பண்ணிடலாம், நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப இதுக்கு ஒரு சின்ன கண்ணுன்னா, இப்ப நம்ம சினிமா துறையில இருக்குல்ல, இப்ப சினிமா துறையில பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் எவ்வளவு விதமா நடிக்கிறாங்க. காமெடி ஆகிட்டு இருக்கிறாரு, குணச்சித்திர நடிக்கிறாரு, ஹீரோ இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, எல்லா ரோலும் இருக்குதுல்ல. இப்ப எல்லா ரோலும் நடிச்சாலும் அவன் அந்த படத்துல நடிக்கிறதா ரோல் தான் அது. சரிங்களா? அம்மாவே பொண்ணு அம்மா வேடத்துல நடிக்கிறவங்க இருக்காங்க, அம்மாவே பொண்ணு வேடத்துல, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நீங்க பாத்துருப்பீங்க, எல்லா ரோலும் பாத்துருக்கீங்களா? ஆனா அவங்க எல்லாரும் அந்த ரோலை முடிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுக்குள்ளதான் இருப்பாங்க. அவங்க இந்த படமா இருக்க மாட்டாங்க. உண்மைதானே? அதே மாதிரிதான் நீங்களும் இது வெறும் கதையில இருக்கிறீங்க. நீ கதையை விட்டு வெளியே போனா நீங்க எல்லாம் அதுவாதான் இருக்க போறீங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இது கதைன்னு நீங்க யாரும் கண்டுபிடிக்கல. இது கதைன்னு நீ கண்டுபிடிக்கிறதுக்கோசம் உள்ள இவ்வளவு ட்விஸ்ட் இவ்வளவு பிரச்சனை வச்சிருக்கிறேன் நான். இது எனக்கு வலிக்குமே, எனக்கு துன்பமேனா, இந்த வலின்றது அந்த சூழலுக்கு உன்னை கொண்டு போறதுக்கான ஒரு பாதையை தவிர்த்து இது வலியே கிடையாது. அதுதான் உன் அடுத்த பரிமாணத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு அதான் கூட்டு போகுது. மாற்றம் ஒன்றே மாறாது, மாற்றத்துக்கு கொடுக்கறதுக்கான சூழல் தான் அது. இது நீங்க வலியா கன்வே பண்றீங்க. இந்த வலி கன்வே பண்ணாலே நம்ம போக மாட்டோம். இப்ப வலியே இல்லைன்னா நீங்க போவீங்களா? நம்ம எல்லாரும் போக மாட்டோம்ல. இது சுகமாகுதா, கேம் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவீங்களா நீங்க? அதுதாங்க பிரச்சனை. அதனாலதான் இந்த கேமுக்குள்ள ஒரு ட்விஸ்ட், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வச்சு வெளியே போக முடியுமா? ஆனா இதே கேம் இவ்வளவு ட்விஸ்ட்ல வைக்கும் போது எல்லாம் சூப்பராக சொல்ல நிலறான். செம்மையா இருக்கு என்ன அப்படின்னு சொல்றானே. அப்ப நான் இப்ப இன்னும் என்ன மாத்தலாம் யோசனை பண்ணி பாருங்க. சொல்றது புரியுதா? இங்க அதுக்குதான் அந்த ட்விஸ்ட். மாற்றத்துக்கோசம் உனக்கு அது வச்சிருக்குது. இப்ப அதுல போய் மாட்டவன் மாற்றத்துக்கு போவான், மாட்டாதவன் சூப்பராக சொல்லுவான். மாட்டாத வரைக்கும் ஓகே, மாட்டாருன்னா அவரு ஒத்துக்க மாட்டாரு. அப்பதான் அவன் ஆக மொத்தம் அவன் எங்கேயும் போக மாட்டான். மாட்டாத வரைக்கும் இங்க சுகமா இருப்பான். மாட்டதுக்கு அப்புறம் அந்த துன்பத்தை ஏற்பட்டவர் இன்னொரு பெரிய சுகத்துல போறான். ஆக மொத்தம் உங்களுக்கு சுகமே தான் இருக்குது இங்க. ஆனா நீங்க யாரும் கண்டுபிடிக்கல. துன்பம்னு ஒண்ணு கிடையாது, இங்க ஒன்லி சுகம்தான்.
நீ தெரியாத வரைக்கும் இருந்தா இங்க சுகமா வாழலாம். இப்ப இதே இந்த வாழ்க்கை சூப்பர்னு சொல்றான் இல்லையா நிறைய பேரு, உண்மைதானே? நீங்களே இப்ப எதனா சொல்லிருந்தீங்க, உண்மையா இருக்கு சொல்லீங்களா இல்லையா? ஜாலியா இருந்து சொன்னா எப்படி சொன்னா? ஏன்னா உனக்கு அந்த கண்டென்ட் புரியல, இது சூப்பர் இதுதான் வாழ்க்கை இப்படிதான் நினைச்சிருந்தேன். இப்ப கண்டென்ட் மாறுறோன்னு இது தப்புன்னு உனக்கு தோணுது. அப்ப நீ வேற கண்டென்ட் மாடுக்குள்ள நோக்கி போற, நீ அடுத்த மாற்றத்துல போற, அங்க ஒரு சுகத்தை திருப்பி அனுபவிக்க தானே போற. இங்க ஆல்ரெடி சுகமாவே இருக்கிறான் ஆல்ரெடி. அப்ப இந்த படம் நல்லா நடந்து ஓடினே இருக்கும். இந்த படத்துல இருந்து அவர் கடைசி கிட்ட போகும்போது அப்பதான் ஏன்னா இந்த படம் வந்து இதே ஒரே ஸ்டேஜ்ல ஓடக்கூடாதுல்ல, படம் மாறி மாறி போனல. ஒருத்தர் அடுத்த கண்டுக்கு போனவர் அங்கே இருந்தா எப்படி? அப்புறம் அவர் அங்கே இருக்க கூடாதுன்னு அவருக்கு அந்த வயது முதுமை வலி அந்த வேதனை அதுக்கு தான் கொடுக்குறது. இல்ல அவர் இங்கே இருப்பார் ஸ்டாண்டிங்கா சூப்பரா இருக்குதுல அப்படி இருப்பாரு. இப்படி கொடுக்கும் போது ஒரு கேள்வி கேட்பாரு, ஐயா சரி இல்லையே ஏதோ மாறணும் போல இருக்குது சொல்றது பாருங்களா. அதுக்கு நடக்கிறதா நீங்க வேற ஒண்ணும் கிடையாது. இப்பதான் சினிமால ஸ்டார்ட் பண்ணி ஒடியாந்து இப்ப 100 மீட்டர்ல ஒடியார சொன்னா இடையிலேயே நம்ம நின்றுட்டு அங்க ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு அங்க நின்னுறோம். ஓட்டம் ஓட மாட்டோம் நின்னுறோம். நின்று அந்த இடத்துல என்ஜாய் பண்றீங்க. அது என்ஜாய் பண்ணி முடிச்ச உடனே திரும்பி ஓனன்னு பாக்குறதுல அந்த உடலுக்கு எல்லாமே போயிடுது. அப்ப வலி வேதனை துன்பம் சொல்லிட்டு அது தேகத்தை விடுது. திருப்பி அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலா அந்த இடத்துல சந்தோஷத்துக்கு பதிலா இடையில கொஞ்சம் துன்பத்தையும் வச்சா திரும்பி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆமா கரெக்டா இருக்கும். ஆமா இதுல வந்து ஓடவே மாட்டேன், அங்கேயே நின்னுட்டிய இப்படி துன்பத்தை கொடுக்கும் போது நிக்கிறீங்க. உங்களுக்கு துன்பமே இல்லைன்னு வச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்பயே பர்மனன்ட் கொட்டா போட்டுமே. இங்க நம்ம இப்ப எத்தனை கோடி மக்களுக்கு நம்ம பாருங்க. ஆமாங்க. காரணம் என்ன? அறிவு இல்ல. இவ்வளவு துன்பம் இந்த இன்னொன்னு வந்துங்க இந்த காலத்துல இப்போ வந்துங்கயா சின்னதா ஒரு செயல் செஞ்சாலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பொதுவா நிறைய எல்லாரும் ஆன்மீகத்துல அப்படிதான் சொல்றாங்க. ஆமா அது ஃபேக்ட் தான். ஆமா அது என்ன காரணம்னாயா, இப்போ கேம் வந்து நான் ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல. இப்ப அந்த கேம் வந்து இப்ப வந்து சுமார் நடு ஸ்டேஜ் வந்துக்கலாம்னு வச்சுங்களேன். இப்ப நடு ஸ்டேஜ் வரும்போது ஃபர்ஸ்ட்ல ஒரு கேமோட ஒரு சூழல்ல நான் ஒரு கேம் ஆரம்பிச்சிருப்பேன். இப்படிலாம் வைக்கணும் அந்த கேம் நான் விளையாட்டா பாத்துனே வரேன். இந்த கேம் சரியில்லையே இன்னும் கொஞ்சம் மாத்தி வச்சு அப்படி மாத்தி வச்சுனே வரேன். இப்ப மாத்தி வைக்கும்போது இப்ப நடு ஸ்டேஜ்ல இருக்கு. இப்ப இந்த கேம் ட்விஸ்ட்ல வந்து என்னன்னா சீக்கிரமா அடுத்த கேம் ஜெயிச்சு அடுத்த கேமுக்குள்ள போற மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சிருக்கிறேன். சொல்றது புரியுங்களா? அதுதான் இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் எதுவுமே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டால ஓரளவுக்கு செஞ்சா போயிடலாம், ஈஸியா நீங்க தன்மை ஏற்றிக்கலாம், அந்த அறிவை பெறலாம். ஆனா ஈஸி இல்ல, இது அந்த துன்பம் இருக்குது. ஆனா நீ அணுகக்கூடிய சூழல் எல்லாம் கம்மி பண்ணி உனக்கு கொடுக்குறேன். நீ இருக்கிறதுல எங்க சுகமா இருக்கணும் அங்கே இருந்து செய்யக்கூடிய சூழலை கொடுக்குறேன் நானு. நீ யாரையும் விட்டு பிரிஞ்சு போக தேவையில்லை, இருக்கிறத அப்படின்றதுதான் இன்னைக்கு இயற்கை உனக்கு இந்த மாற்றத்தை குத்துருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. அது குத்ததே ஏற்கனவே இதை குத்ததே நீதான் உனக்கு. இப்ப இதை குத்துக்கொண்டு நீதான், இது உங்க யாருக்கும் தெரியல. புரியுதுங்களா? இது என்னமோ ஏற்கனவே யாரை குத்தா மாதிரியும் இப்ப வந்து புதுசா குத்தா மாதிரி பேசிட்டு இருக்கிறோம். அது தெரியாதனால எல்லாரும் பேசுறது அப்படிதான் பேச முடியும். தெரிஞ்சு அப்படி பேசணும் அவசியம். ஏற்கனவே இதை வச்சு இந்த கேமை வச்சு ரெடி பண்ணி உள்ள பூந்தது நம்ம தான். இப்ப அந்த கேம்ல திருப்பி அந்த கேமை ட்விஸ்ட மாத்தி இப்படி இருக்கக்கூடாது மாத்தணுன்றது இப்ப நம்ம தான் மாத்துறோம். சொன்னது இப்ப எப்படி மாறும் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப அன்னில இருந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்து இப்ப நீ நம்ம நிறைய சொல்றோம்ல சரியில்லை தப்புன்னு சொல்லி ஆன்மீகத்தை நோக்கி பயணப்படுறோம்ல, ஜீவகாரணி ஆன்மீகம். அப்ப என்ன ஆச்சு, ஏற்கனவே இருந்த நீ அப்போ அதை அக்செப்ட் பண்ண, இன்னைக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன், மாத்தி அக்செப்ட் பண்ற. இப்ப நீ அந்த கேமை மாத்துற, தெரியுதா? இப்ப அதுல ஏற்கனவே அந்த கேம் அக்செப்ட் பண்ணதுனால அந்த வாழ்க்கையில வாழ்ந்து இந்த உள்ள வந்துட்டேன். இப்ப இந்த கேம் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இப்ப நீ வாழ்ற சூழல்ல இப்ப நீ வேற மாதிரி மாத்தணும்னு நீயே யோசனை பண்ற. நான் ஜீவகாரணத்தை பண்றேன், இதை பண்றேன், இப்ப போறோம்ல நம்ம. அப்ப நீ அந்த சுலபமான வழியை நோக்கி நீ பயணப்பட்டு போற. இப்ப நீ தான் போற. புரியுதா? சரிங்க புரியுதுங்க. அப்போ நம்மளே நினைச்சாலே நம்ம ஒரு வழியை திறந்துக்கிறோம். ஆமா, வள்ளலாருன்றதும் ஒரு மனிதன் தான், ஒரு பர்சன் தான். அது ஆற்றல் தான். அந்த ஆற்றல் வந்து இப்படி இல்லாத இருக்காது, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு. அதே ஆற்றல் தான் இங்க மீதி இருக்கிற எல்லா மனிதனுமே. அதை எடுத்து கன்வே பண்ணா அவர் ஆற்றலுக்கு நீயும் போலாம். இல்ல நான் இப்படியாதான் இருப்பேன்னா இந்த ஆற்றல் நீ அங்கேயே இருக்கலாம். இதுல வேற ஒண்ணும் இல்ல. ஓ சரிங்க, சரி சரி சரி. அப்ப எனக்கு புரிஞ்சுங்க. அப்போ இந்த வழி ஒவ்வொரு இப்போ ஒரு பாத் கிரியேட் ஆகுறதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் நபர்கள் ஒன்று கூடி அதை செய்யும் போது அந்த பாதையே ஓபன் ஆயிடுது. அதான் உண்மை, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஒண்ணுமே இல்லையா, நம்ம ஒரு ஊர் எடுத்துங்களேன். ஒரு சுமார் ஊர்னா ஒரு ஊர்ல பார்த்தா ஒரு பாட்டு ஃபுல்லா குடிப்பான், ஒரு பாட்டு ஃபுல்லா சீட் ஆடுவான், ஒரு பாட்டு ஒரு ஒண்ணு பண்ணும். ஆனா அந்தந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல அந்த ஒரு ஊர்ல ஒரு அங்கமா ஒரு இடம் இருக்கும். காரணம் அவன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க ஒரு இடமா மாறி இருக்கும். அது
சொதுப்புதான். ஒருத்தர் கேரம் போர்டு விளையாடுவான், அது ஒரு பார்ட்ல இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா ஒருத்தர் சீட் ஆடுவான், அது ஒரு பார்ட்ல இருக்கும். ஒரு பக்கம் ஒருத்தர் குடிப்பான், அது ஒரு பார்ட்ல இருக்கும். ஒரு பக்கம் ஒருத்தர் சந்தோஷமா நார்மலா குடும்பம் இருக்கும், அவனும் ஒரு பார்ட்ல இருப்பான். ஆனா எல்லாம் ஊருக்குள்ளதான் இருப்பானுங்க. ஆனா இவன் ஒருத்தர் ஒரு பார்ட்ல வாழ்ந்து இருப்பான். இது தப்பு ஒருத்தர் சொல்லுவான், அது தப்பு ஒருத்தர் சொல்லுவான், அது தப்பு ஒருத்தர் சொல்லுவான். ஆனா இவன் எல்லாமே பண்ண தப்புன்னு எவனையுமே கண்டுபிடிக்க முடியாது. இவன் ஆசைக்கு ஏத்த மாதிரி உருவாகுது. இவன் உருவாக்குறது இவன் தான். இப்ப நீங்களும் ஆசை பண்ணி பாருங்க. நம்ம 4-5 பேர் சேர்ந்து நம்ம எதனா ஒரு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணணும் ஆசைப்பட்டா ஒரு நாள் அதை செஞ்சிருவீங்க. அது எப்படி நடந்தது? நீ ஆசைப்பட்ட, நீ பண்ணணும் முயற்சி பண்ணும்போது அது எங்கெல்லாம் கிடைக்கும் அதை நோக்கி ஓடனே அதுக்கான செட்டப் உருவாகுது. உருவானோடனே நீ அதை பயன்பாடு படுத்துவோம், அதை செயல்பாடு ஆரம்பிக்கிற. இது இந்த உலகில் இதுதான் இந்த இயற்கையிலே அதான் நடக்குது. கண்ணுக்கு தெரியாத முதல் நடந்ததுதான் அங்க டிசைன் அப்படிதான் நடந்ததுதான். இப்ப உனக்கு தெரியுது, இப்ப நீ பண்ணும் போது உன் கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுவும் உனக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. அப்போ அங்க நீ இருந்த, இப்ப அங்க நீ இங்க இருக்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக மொத்தம் அப்ப இருந்ததும் இந்த இடம் தான், இப்ப இருக்கிறது இந்த இடம் தான். எந்த இடமும் இங்க மாறல, அது யாருக்கும் தெரியல. இது வந்து அது கொஞ்சம் தான் ஃபேக்ட். அதுல அதான் சொல்றேன், இப்ப முதல்ல இந்த லைட் அண்ட் சவுண்ட் உருவாகும் போது ஏற்பட்டது இந்த அண்டங்கள் அணுக்கள் இதெல்லாம் தான் உருவாச்சு. சொந்த புரியுதுங்களா? இதெல்லாம் உருவாகி அதுக்கப்புறம் தான் அது வந்து கன்வே ஆகுது. அதுல ஒரு அது வந்து என்னன்னா, ஒரு எத்தனை விதமான கோள் தான், ஒரு கோள்ல மட்டும்தான் உயிர்கள் உருவாகிற சூழல் உருவாகுது. உயிர்கள்னா அந்த பொருளை, இந்த அண்டத்துல இருந்த ஒரு பொருளே இந்த ஒரு இன்னொரு அண்டத்துக்கு ஒரு உயிர் கொடுக்குது. அது இது ஒண்ணுமே சேம் ஒரே ப்ராசஸ் தான். எப்படி இங்க நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்றுக்கிறீங்களோ அதேதான் அண்டத்துல நடக்குது. ஆமா, இது யாருக்கும் தெரியாது. இதுதான் இங்க ஃபேக்ட். பூமி குட்டி போடுமா போடும், நிலவு குட்டி போடுமா போடும். நீ எந்தெந்த கோளை காட்டு எல்லா கோளும் குட்டி போடுவீங்க. ஆமா, அதோட கண்டென்ட் தான் நம்மளே இங்க சொந்த புத்துங்களா. இது எப்படி உன் வாழ்க்கை ப்ராசஸ் எப்படி நடக்குதோ அதே போலதான் அந்த லைட் அண்ட் சவுண்ட்ல தோன்றும் போது இந்த அண்டங்கள் எல்லாம் முதல்ல அண்டங்கள் கோள்கள் எல்லாம் தோணுது. அதுல இருந்து புறப்பட்டு வந்தவங்க தான் நம்ம. அந்த இது எல்லாமே சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குது. ஒரு குடும்பமா ஒரு பால்வெளியா உருவாகுது. அந்த பால்வெளிக்குள்ள ஒரு அண்டத்துல இந்த அண்டங்களே உயிர்களா தோன்றுது. ஒரு அண்டத்துல பூமின்ற ஒரு கோள் இதே போல பல பூமி இருக்கும். பல பூமியிலயும் இந்த மாதிரி பல ஆயிரம் சூரியன் குடும்பம் நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே அந்த எந்த பூமியோட எந்த ஒரு பால்வெளியில கனெக்ட் ஆயிருக்கோ அந்த பால்வெளியில இருக்கிற ஒரு பூமியில இது எல்லாமே உயிராவே இருக்கும். நம்மளாம் அப்படிதான் இருக்கிறோம். ஆமாயா, நம்மளே இங்க அந்த அண்டங்கள் தான் இந்த பூமிக்குள்ள உயிரா ஜீவராசியா சுத்தி இருக்குது. இது அறிவு நீ இருந்தாதான் இது தெரிஞ்சுக்கணும்ன்றதா இந்த இயற்கையோட ஒரு விளையாட்டு. நீ யாரு ஒரு கிளாஸ் பவுலுக்குள்ள நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு கிளாஸ் பவுலுக்குள்ள உள்ள எல்லா இதுவும் எல்லா உயிர்களும் நீங்களும் யோசனை பண்ணுங்க. இப்ப நான் சொன்னது இது எவ்வளவு பெரிய அறிவு இது நான் சொல்ற விஷயம். இது வரைக்கும் எந்த கண்டென்ட்லயும் யாருமே சொல்லாத விஷயத்தை இப்ப நான் சொல்லி இருக்கிறேன். இப்ப இந்த அறிவு எனக்கு எங்கிருந்து வந்தது? கருணையை செய்யும் போது இந்த அறிவு வருது. இதுதான் அறிவு. இந்த மாதிரி அறிவு நீ ஐயா. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த பூமியில உள்ள உயிர்கள் எல்லாம் வெளியில உள்ள எல்லா ஒட்டுமொத்த கேலக்சியில உள்ள அண்டங்கள் தான் இந்த பூமியில ஒரு உயிரா இருக்கு. இப்ப நம்ம ஒரு உடம்பு எடுத்துக்கிட்டா இந்த பூமியில உள்ள எல்லா உயிர்களோட இதுவும் நம்ம உடம்புல இருக்கு. ஆமா, இதுதான் இருந்துகிட்டு. ஆமா, மொத்த ப்ராசஸ் அப்படித்தான் இந்த இடத்துல. அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கணும் அந்த அறிவு வரணும். அப்பதான் நீ அதுவா மாற முடியும். இப்ப இந்த அறிவு என்கிட்ட வந்து என்னால அதை உணர முடியுது. என்னால ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுதுயா. இப்ப எப்படி நான் ஆமான்னு உணர்ந்தேன்னு சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் பற்றாதே மாதிரி இதையும் உணர முடியுது. நான் முதல்ல உயிர்ன்றது நம்ம இயற்கையா தெரியும். நம்ம ஏங்கிறதுனால உயிர்னு சொல்றோம். ஆனா ஆன்மான்னு தெரியாது. அப்புறம் ஆன்மா நான் கன்வே பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா அனைத்துமா நானா இருப்பேன்னு கன்வே பண்ணேன். ஜீவராசி மட்டும் இல்ல, இப்ப அனைத்துமா நானாவே இருக்கிறது எனக்கு அந்த கன்வே ஆகுது. இங்கெல்லாம் இப்படிதான் இருக்குது, இதெல்லாம் இப்படிதான் நடக்குதுன்றது. எப்படி இறைவன் இதெல்லாம் படைச்சான்னு நீங்க சொல்றீங்களோ அதே இறைவனா இப்ப நான் மாறி இப்படிதான் நடக்குது, இது இப்படிதான் நடக்குது என்னால கண்டுபிடிக்க முடியுது. நான் இன்னும் கையெழுத்தா நான் போவேன்னா என்ன ஆகும்? முழுசாவே நம்ம அந்த முழு தன்மையினால உணர முடியும். அதே அது உணரும் போது அப்ப எவ்வளவு சந்தோஷம் வரும் உங்ககிட்ட. எப்படி சிறு சந்தோஷத்துல இருந்து பெரிய சந்தோஷம் அடையணும், அதுக்கு நடக்கிறதா இந்த நிகழ்வு. அதுதான் இந்த விளையாட்டு, வேற ஒண்ணும் இல்ல.
சிற்று ஜீவராசியா இருக்கிற இந்த சிற்று ஜீவராசி வந்து நீ பெரியசு நீதான்றத நீ அறியறதுக்கோசம் நடக்கிற விளையாட்டு தான் இது. ஏன்னா இது சும்மாதான் இருக்கிற, சும்மா இருந்து என்ன பிரயோஜனம்? விளையாடணும்னு ஆரம்பிச்சேன், விளையாட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அந்த கேம்ல இந்த ட்விஸ்ட் எல்லாம் வச்சு விளையாட ஆரம்பிச்சுனே போனா நீங்க இந்த கேமை முடிக்கும் போது நீ தெரியும், நீ யாருன்னு தெரிய வரும். தெரியும் போது நீ நினைச்ச சந்தோஷத்துக்கெல்லாம் பெரிய சந்தோஷத்துக்குள்ள நீங்க உள்ள என்ட்ரி போடும். நீங்க சந்தோஷம் வைக்க பண்ணிட்டு தான் போறீங்க, சிறிய சந்தோஷம் வைக்கிறீங்க, அடுத்து நல்ல சொந்தம் கொஞ்சம் பெரிய சந்தோஷம், அதுக்கப்புறம் அதோட பெரிய சந்தோஷம். அதுக்கு போறதுக்கான ஒரு ஒரு படிநிலை தாண்டி போறீங்க. அது தாண்ட இருப்பீங்க. நீங்க தாண்ட மாட்டேங்கிறதுக்கோசம் ஒரு வழின்னு ஒண்ணு கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு சூழலுக்கு நவத்தினே போகுது, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த வழி கொடுத்தா இந்த சின்ன சந்தோஷமே போதும் நம்ம இருப்போம். ஒண்ணுமே இல்ல, நான் இறக்கும் போது எந்த வழியும் நான் கொடுக்கல, நல்லா இருக்கிற சூப்பரா 100 வயசு வாழ்றேன், இளமையா வாழ்ந்து அதே போய் டக்குன்னு இறந்து போற சடன் போதுங்களா. ஆனா உனக்கு பெரிய கண்டே தெரியாது, உனக்கு எதனா ஒரு பாதிப்பு வருமா? எதுவுமே வராதுல்ல, எதுவுமே வராது. நோய் வரணும், இல்ல ஒரு முதுமை வரணும், எதனா ஒண்ணு ஆனாதான் உனக்கு ஒரு என்னடா ஏதோ நடக்குது உடல்ல எல்லாம், ஏன் நடக்குது கேள்வி கேட்ப. கேள்வி கேட்டதுன்னு நீ அடுத்த கண்டென்ட்ல போக முடியும். நீ கேள்வியா கேட்க மாட்டேன், உனக்கு இளமையா நான் வச்சிடறேன், 100 வயசுல சூப்பரா திடீர்னு செத்து போலாம்னா என்ன ஆகும்? சந்தோஷமா இருக்கும் உனக்கு, எதுவுமே சொன்னாதே ஐயா நல்லாவே இருப்பாங்க, யா திடீர்னு இறந்துருவாங்க, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜாலியா இருக்கணும். இவ்வளோ வரும்போது அப்படித்தானே இருக்கிறோம் நம்ம. அதுக்குதான் கேம்ல ட்விஸ்ட் தான் இந்த வலி வேதனை துன்பம் அப்படிலாம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா நீ மத்த மாற்றத்துக்கு போறதுக்கான சோர்ஸ் உருவாக்குறது தான் அது, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இங்க எல்லாமே நம்ம தான் சொல்ற மாதிரி இது பேரு என்னங்க, எல்லாமே நம்ம தான் இருக்கிறோம். அதை அறியறதுக்கு ஆனா சொல்ல நம்ம இறங்கணும். அப்படி இறங்கினா நம்ம பெரிய மாற்றத்துக்குள்ள போலாம். இந்த வலி வேதனை இதெல்லாம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிஞ்சு கடந்து போயிடலாம். இதுக்குதான் அறிவா கடந்து நீ போயிட்டேன்னா உனக்கு பெரிய துன்பத்தை இது ஏற்படுத்த முடியாது. நீ எல்லாத்தையுமே நீ மாறி போயிட்டா இருக்கு. நீ இப்ப இந்த உடலை விட்டுட்டா கூட அடுத்த அறிவை கொண்டு சும்மா சூப்பரா இடத்துல போயிடலாம். அந்த இடம்லாம் ஒண்ணு எவருக்கும் தெரியாது, செம்ம சந்தோஷமா இருக்கலாம், அங்க கூட போலாம். இதுவே சந்தோஷமா இருக்கலாம், எவ்வளவு கரண்ட் இருக்கான், வாசம் பண்ணி பாருங்க, செம்ம ஜாலியா இருக்கு. அதுக்கோசமாதிரி நான் அதுக்கோசமாதிரி இந்த பூமியோட தரத்தை ஜெயிச்சிருங்க. நீங்க கருணையை செய்து இந்த பூமியோட தரத்தை ஜெயிச்சிரு. முதல்ல நீ கடவுளா மாறுது, அப்புறம் முதல்ல இந்த பூமி தரத்தை ஜெயிச்சிரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு கேலக்சி அதுக்கு போ, அங்க இன்னும் வேற லெவல்ல இருக்கும், செம்ம சந்தோஷமா இருக்கும், அதை போய் என்ஜாய் பண்ணு. அங்க கொஞ்சம் அறிவு வந்து அடுத்த கட்டத்தை நீ போயின்னு இருக்கலாம், ஜாலியா கடந்துட்டே போலான்னு. இல்ல நீங்க இப்படியே இருக்கீங்கன்னா சிரமம் இல்லையா, அதுக்கும் சொல்றேன். அடுத்து இங்க ஏற்றலாம், இல்ல ஒரு பாட்டுக்காவது போயிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஹாப்பா ஜெயிச்சுட்டு போய் செகண்ட் ஹாப் போயிடலாம்னு பல பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏறீங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ஆரம்பம், முடிவு பார்த்தது தான் ஆரம்ப பார்த்து தான். ஆனா நீங்க சந்தோஷம் வேணுன்றதுக்கோசம் நீ அடுத்த பார்ட்டுல போ, சூப்பரா இருக்கும். திருப்பி சுத்தி எல்லா பார்ட்டி முடிச்சு ஃபைனல் பார்ட்டிங்க தான் வரணும், வந்து ஃபைனல் கேம் இங்க தான் முடியும். ஆனா இந்த தரத்தை ஜெயிச்சா அடுத்த பார்ட்டு போது சூப்பரா இருக்கும். நான் அதனால சொல்றேன், ஒன்னு அதுக்காசமா ஜீவகாரணம் பண்ணி எல்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் லைஃபோட இன்னும் செம ட்விஸ்ட் செம சந்தோஷமான இடத்துல எல்லாமே என்ஜாய் பண்ணலாம்ல. வெறும் காடு மலை அருவி தண்ணி இப்படியே சுத்தி நிக்கிறீங்களே, இன்னும் எத்தனையோ பரிமாணம் இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்க தேவையில்ல. ஒரு பொண்ணுன்ற சுகத்தோடையும் குடின்ற போதன்ற சுகத்தோடையும் பார்த்துக்கு போறது படத்துக்கு போறது, நம்மளை பத்தி நம்மள சொல்லினே பேசினே சுத்தி இருக்கிறோமே. ஆனா இன்னொன்னு நீங்க சொல்றதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த இதுக்கே நம்ம அவுட் ஆகி உட்கார்ந்துருக்கோம். இன்னும் நீங்க சொல்ற மாதிரி வேற ஒரு உலகத்துக்கு போனா எப்படி வாய பிறந்துட்டு உட்காந்து. அப்படிதான் கிடையாது. என்னன்னா நான் சொல்றதுல அறிவை பெற்றுட்டேன், இந்த இடத்துல இருந்து ஒரு அறிவை பெற்றுட்டேன், அதனால நீ அந்த இடத்துக்கு போகக்கூடிய சூழல் இருக்குனால அங்க போல சும்மா இருக்க மாட்டேன். இதே போல ஒரு 4 வயசு செம்ம என்ஜாய் பண்ணலாம், திருப்பி அங்கே ஒரு கலப்பலாம், ஏன்னா வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது, அங்கே உஷாராய் அந்த கேமே கொஞ்சம் அங்க வந்து சந்தோஷமா அங்கேயும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இதை சும்மா சொல்றேன், நான் கிரியேட் பண்ணக்கூடாது, நான் இதை நீங்க கேட்டீங்கன்னு சொல்றேன். ஏன்னா இந்த கிரியேட்டுக்குள்ளே போக கூடாது, நான் தான் காசுல கிரியேட்டே வானா இங்க பண்ண கிரியேட் வரைக்கும் போக கிரியேட் புதுசா பண்ண தேவையில்ல, இதோட முடிக்கிற போறதே பெஸ்டா இருக்கும்ன்ற நான். நீங்க சொல்றேன் இல்லாம இருக்காது, சொல்றது கரெக்ட் தான். சொல்ல இப்போ நான் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன், நீங்க என்னென்ன இருக்கும் நீங்க சொல்லிட்டீங்களா, அதனால கிரியேட் பண்ணக்கூடாது, கிரியேட்டுக்குள்ளே போக தேவையில்ல. நான் என்ன சொல்லிடுறேன், கிரியேட்டுக்குள்ளே போக கூடாது, பண்ண கிரியேட் வரைக்கும் போதும், பட்ட அவஸ்தை நம்மளுக்கு போதும், இதோட நாங்க போனா போதும், அனைத்துமா நாங்க மாதிரி நித்தியமா போயிடுறோம், இதோட எங்களுக்கு துன்பம் வேணாம் எங்களுக்கு இன்பம் வேணாம், ஏதுமட்ட நிலைக்கு போனா போதுண்டா எப்பா அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறது நல்லது. அதுக்கு கருணை ஒண்ணே நம்ம எந்த அளவுக்கு டீப்பா செய்யறோமோ, இந்த அளவுக்கு பிற உயிர் மேல அன்பா இருக்கிறோமோ,
இது எதுவுமே பிற உயிர் மேல இல்ல, இதுதான் ஊ மேல இந்த தன்மை தெரியணும். அது செயல செஞ்சுனே போனா தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஊன்றி போகணும் ஜீவகாரண செயல்ல நல்லா ஊன்றி அதுவாவே நீ மாறி போன ஒரு ஜீவராசி மாறினா பெரிய மாற்றம் வரும் கட்டாயம். அப்ப அந்த அறிவு அந்த இரண்டுமற்ற தன்மை போறோம்னு சொல்றீங்கல்ல, அது போனதுக்கு அப்புறம் திரும்பி இரண்டுமற்ற தன்மை போறோம்ல, ஆமா போறோம்னு சொல்றீங்கல்ல, அது போனதுக்கு அப்புறம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு எல்லாம் இல்ல எல்லாம் இருக்குதான் சொல்ல முடியாது. நீங்க அங்க போயிட்டதுக்கு அப்புறம் நீ தான் சும்மா இருக்க மாட்டல. நம்ம இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போயிடுறியா, நம்ம போனதுக்கு அப்புறம் நீ தலைவனா மாறினதுக்கு அப்புறம் கேமோட தலைவன் நீ தான். நீ அங்க போய் என்ன பண்ணு யாருக்கு தெரியும்? நான் போய் நிறுத்தணும்ன்றேன். நம்ம நிறுத்தணுன்ற கண்ணில் நம்ம அங்க போய் நம்ம நிறுத்துவோமோ, அங்க போய் எல்லாம் தெரிஞ்சது கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் பெருசா கலப்புவோமோ தெரியாது. அப்படி கலப்பதான் இது. ஆமா அப்படி கலப்பம் தான் இது. ஆனா நம்மளுக்கு ஜீவகாரணம் பண்ணி போறதுனால நம்ம நிறுத்ததான் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா இங்க எல்லாருமே நம்ம தான் இருக்கா. அதனால நம்ம ஏன்னா இந்த கேமுக்குள்ள வந்துட்டோம், கேமை பத்தி புரிஞ்சு கேம்ல கஷ்டம் நம்ம சார் எடுத்துட்டாங்க. அப்ப கேம் விட்டு நீ வெளியே போன என்ன பண்ணுவேன்? எவனா கேம்ல போனா போவாதுன்னுவேன். கேமே மூட போறோம், கேம் ஜெயிக்கிறதுக்கான வழி தான் சொல்லி கொடுப்போம். ஒண்ணு எதனா ஒண்ணு பண்ணுவோம், ஒண்ணு கேம் ஜெயிக்கிறதுக்கான வழி சொல்லி கொடுப்போம், இல்ல கேமை முடிக்கிற சூழலை உருவாக்குவோம். ரெண்டுத்துல எதனா ஒண்ணு கட்டாயம் உருவாக்க ஆரம்பம்.